தமிழகத்தில் மிக கடுமையான ஒரு பேய் மழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகும், எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வரப்போகிற 2 தினங்களுக்கும் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள் மிக தீவிரமாக மழை பதிவாகக்கூடிய நாட்களாக நம்ம பார்க்கிறோம். சில இடங்கள்ல கனமழையாகவும் சில இடங்கள்ல மிக கனமழையாகவும் தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மிக தீவிரமான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவானது நம்ம பார்த்தோம். இனி வரப்போகிற நாட்களிலும் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்பது குறித்து இந்த வானிலை அறிக்கையில தெளிவாக கேட்டு போங்க. மறக்காம ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிக தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்க போகுது. ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு மழை ரொம்ப அதிகமாக பதிவான இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி, அப்புறம் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, உதகமண்டலம், குந்தா, அவலாஞ்சி, இந்த மாதிரியான இடங்கள் குறிப்பாக மலை பகுதிகளில் மட்டும்தான் இந்த ஜூன் மாதம் தொடக்கத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர்னு மழை மிக தீவிரமாக பதிவாகியிருக்கு. அதுக்கப்புறம் பெரிதளவில் எந்த மாவட்டங்களிலும் மழை பெய்யலை. எல்லாமே ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு 4 சென்டிமீட்டரோட நமக்கு மழை நின்றிருக்கும். பெரிதளவில் மழையும் பதிவாகியிருக்காது. எல்லாமே திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், நீலகிரி இது போன்ற மாவட்டங்களில் மட்டுமே இந்த ஜூன் மாத தொடக்கத்திலிருந்தே அதிகமான மழை பொழிவுகள், மலை பகுதிகளில் மிக கனமழையும் மற்ற மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழையுமாக மட்டுமே பகுதியாக பதிவாயிருக்கு. ஆனால் இப்போ அடுத்து வரப்போகிற 2 தினங்களிலும் நமக்கு கணிசமாக இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போகுது. கடலோர கர்நாடகா மற்றும் கடலோர ஆந்திரா வரைக்கும் வழியாக வளிமண்டல ஒரு காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் அவ்வப்போது மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்க முடியும். முதலாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். இந்த 2 இடங்கள் தான் நம்ம முதல் கட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். நீலகிரி முதல் குமரி வரை விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நீலகிரி மாவட்டங்கள் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் வலுவான கனமழையும், கோத்தகிரி, குன்னூர் போன்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்கலாம். அதே போல் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டங்களில் தெற்கு பகுதிகளில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாரில் கனமுதல் மிக கனமழையும், கோயம்புத்தூரினுடைய நகர பகுதிகளில் சற்று மிதமான மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கம்பம், போடிநாயகனூர், பெரியகுளம் இது போன்ற இடங்களில் சில சமயங்களில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும். தென்காசி மாவட்டங்கள் அணை பகுதிகளில் ஒரு 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த குறிப்பாக அந்த தேனி, தென்காசி போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் இந்த அணை பகுதிகளிலேயே நமக்கு இந்த ஒரு வார காலகட்டமாக மழை பொழிவு அங்கே பதிவாயிருக்கு. ஒரு 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மழை பொழிவுகள் எல்லாமே அந்த அணை பகுதிகளே நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகி இருந்தது. திருநெல்வேலி மாவட்டங்களில் நகர பகுதிகளில் மழை சற்று குறைவாகவும், அது குறிப்பாக இந்த பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நீங்கள் மழை சற்று குறைவாகவே பதிவாயிருந்தது. மிதமான மழை மட்டுமே பெய்தது. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மிக தீவிரமான ஒரு மழை பொழிவுகளாக நம்ம பார்த்தோம். 17 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானது. ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவுகளும் கடந்த ஒரு வார காலமாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பல இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களிலும் இந்த பரவலான மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழை பொழிவுகளும் பதிவாகக்கூடும். குறிப்பாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் எந்த அளவுக்கு நமக்கு மழை பதிவாச்சோ அதே மாதிரி வட தமிழக கடலோர பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய ஜூன் 11 மற்றும் 12ஆம் தேதிகள் குறித்து கொள்ளுங்க. ஜூன் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வட தமிழக கடலோரத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை பொழிவுகள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும்
அதே போல டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளிலும் ஜூன் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்போ எங்கெல்லாம் இன்னும் மழை பெய்யாம பற்றாக்குறையாக இருக்கோ, மழையினுடைய தீவிரம் சரிவர இல்லாமல் இருக்கோ, அந்தந்த பகுதிகளில் நீங்கள் மழை பொழிவுகள் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகள் 2 இடங்களிலும் இந்த வாரத்திற்குள்ளாக வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளாக வலுவான மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாயிரும். காற்றுடைய வேகமும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான காற்றுமே கூட வீசுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதனால் தயவு செய்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்க. மழை வராது அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க. கண்டிப்பாக சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் ஜூன் 11 மற்றும் 12 தேதிகளுக்குள் வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து இந்த 2 நாட்களுக்குள்ள நல்ல ஒரு கனமழையானது தீவிரமாகிடும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் இன்றும் நாளையும் வெயிலின் தாக்கம் கணிசமாக இருந்தாலும் அடுத்து வரும் நாட்களில் பரவலாக மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்களில் தான் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி அவ்வப்போது மிதமானது முதல் கனமழையும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை கண்டிப்பாக இரவு நேரங்களிலும் அதே மாதிரி பகல் நேரங்களிலும் மிக தீவிரமான வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமாக காணப்படும். மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய கனமழையானது பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டங்களிலும் 40.7 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவானதை பார்த்தோம். அடுத்ததாக இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலும் தொடர்ந்து 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்காக தான் இப்போ அடுத்து ஒரு மழை சுற்று ஒன்று வரப்போகுது. வரப்போகிற வெள்ளிக்கிழமைக்குள்ளாக நமக்கு பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வெப்பம் தணிவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்திலும் நமக்கு பெய்த மழையெல்லாம் எங்கே பதிவாயிருந்தது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சியில் தான் அதிகமான மழையும் பதிவாயிருந்தது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மட்டும் பரவலாக தொடர்ந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் தெற்கு, நீலகிரி மேற்கு இங்கே மட்டும் பரவலாக மழை கிடைச்சிருந்தது. இன்னும் நமக்கு அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் கடலோர டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை கிடைக்கும். 3 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டருக்குள்ளாக இந்த மழை பொழிவுகள் ஆங்காங்கே தீவிரமடையும். கண்டிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக உள் மற்றும் கடலோர பகுதிகள் அநேக இடங்களிலும் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குள்ளாக நல்ல ஒரு மழை தீவிரம் காத்திருக்கு. மறக்காம மாலை மற்றும் இரவு நேரங்களில் கையில கொடை எடுத்துட்டு போயிடுங்க. மழை தீவிரம் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை நண்பர்களே. மறக்காமல் எல்லாருமே ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.